விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக திருப்பத்தூரில் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் சார் ஆட்சியர் அலுவலகம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும், தொழிலாளர் சட்ட திருத்தங்களை திரும்ப வாபஸ் பெற கோரியும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் சிபிஎம் தாலுகா செயலாளர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் சிந்தன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அப்போது அவர் பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் பல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பல்வேறு தில்லுமுல்லுகளை செய்து ஆட்சியை பிடிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்க முற்பட்டது. தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரிகளின் ஆதரவு தேவை என்ற சூழ்நிலையில்தான் தாவேகாவுக்கு வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பதாக கம்யூனிஸ்டுகள் முடிவு எடுத்தது. ஆனால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கம்யூனிஸ்டுகள் மட்டுமே போராட்டம் நடத்தி வருகிறது. மக்கள் பிரச்சனையில் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் தான் களத்தில் இருந்து போராடும். அதேபோல பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கட்டுப்படுத்தி விலைவாசி உயர்வை வாபஸ் பெற வேண்டும். தொழிலாளர்களை அடிமையாக்கும் 4 சட்ட தொகுப்புகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை புதைக்கும் விபிஜி ராம் என்ற சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயற்குழு காத்தவராயன், மாவட்ட குழு ஜோதி, கேசவன், சிங்காரம், ஆனந்தன், வெங்கடேசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.